வேப்பூர் அருகே தனியார் உரக்கடையில் வாங்கிய உரத்தில் மணல் கலந்திருப்பதாக அதிகாரிகளிடம் விவசாயி புகாரளித்த சம்பவம் அப்பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பெரம்பலூர் மாவட்டம் காடூர் கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி கோபி புதுவேட்டைக்குடி பகுதியில் உள்ள தனியார் உரக்கடையில் வாங்கிய உரத்தில் மணல் கலந்து இருந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். இந்த நிலையில் உர மூட்டையுடன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு சென்ற கோபி உரத்தை தண்ணீரில் கரைத்து மணல் தேங்கியதை அதிகாரிகளுக்கு நேரில் காட்டினார். இதுகுறித்து அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் கோரிக்கை விடுத்தார். காடூர் கிராமங்க பக்கத்தில் பாலாஜி உரக்கடை இருக்குங்க. அந்த உரக்கடையில் ஒரு 5 மூட்டை கலப்படம் எடுத்துங்க. 4 நாள் ஆகுது. 4 நாள் ஆகியும் உரம் கரவே இல்லை. மறுபடியும் கேட்டால் அவர் ரெஸ்பான்ஸ்லாம் பதில் சொல்கிறாரு. ஏன்னா இப்போ இந்த சோளம் நம்பி தான் நாங்கள் அடவில் வச்சுருக்கிறோம். அடவில் வச்சு தான் நாங்கள் பண்ணுறோம், விவசாயம் பண்ணிருக்கிறோம். இப்போ இதில் பாதி மணல் ஆகிப்போச்சு. ஏன்னா அப்போ மறுபடியும் இந்த உரம் சரின்னு சொல்லி வேறு இடத்த உரம் வாங்கி ஒரு 6-7 உரம் வாங்கியிருக்கிறேன். இப்போ அந்த கடனை எப்படி நடக்கிறது? இப்படி விவசாயி தாலி அடலை வச்சு மூக்குத்தி அடலை வச்சு விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறான். அந்த விவசாயிக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாமல் தான் போயிட்டுருக்கு. எல்லாம் எதிர கலப்பானவங்க இது நடவாண்ட உரத்துலேயே மண்ணு கலக்கிட்டாங்க. இப்போ ஆல்ரெடி 10-15 நாள் ஆகுது. 10-15 நாளில் வேளாண் துறை பார்த்துருக்குறாங்க. வேளாண்மை பார்த்து போனதான் சொல்கிறாங்க. 2 டன் 3 டன் பிடிச்சாங்கன்னு. இது பார்த்தாங்களா பார்க்கல, தெரியல, கண்டிப்பாக மாதிரி இதுவரையும் என்கிட்ட எதாவது பேச கிடையாது. இது 15 நாள் ஆகுது. இப்போ மறுபடியும் வேளாண் துறை என்ன பண்ண போகிறாங்க? அங்கே போயிட்டு பார்த்தேன் கரெக்டாக தான் இருக்குது, வெட் பேஷண்ட் இருக்குது அப்படிம்பாங்க.